தமிழ் சினிமாலே இந்த படம் எப்போ வரும்னு ஆடியன்ஸ் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ல வெயிட் பண்ண மோஸ்ட் ஹைப்டு டாப் 10 மூவிஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல இருக்கிற படம் உலகநாயகனோட விஸ்வரூபம். மருதநாயகம் தலைவன் இருக்கிறான் மாதிரி கமல் சாரோட ட்ரீம் ப்ராஜெக்ட்ல ஒண்ணுதான் விஸ்வரூபம். இந்த படத்து மேல இருந்த ஹைப்க்கு 2 ரீசன். ஒன்னு இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் டைரக்ஷன் கமல் சாரோடது. இன்னொன்னு இந்த படத்துக்கு வந்த பிரச்சனைங்க. படத்துல முஸ்லிம்ஸை தப்பா காட்டுறாங்கன்னு இந்த படத்தோட ரிலீஸ்க்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது. ஒரு கட்டத்துல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடலனா நான் இந்த நாட்டை விட்டே போறேங்கிற அளவுக்கு கமல் சார் வந்துட்டாரு. நான் உகந்ததாக கருதும் மாநிலத்தில் தங்கலாம் என்று இருக்கிறேன். எனக்கு இடம் கிடைக்கவில்லை என்றால் மதசார்பற்ற ஒரு நாடு தேடி போவேன். அப்புறம் டைரக்டா டிஷ்ல பிரீமியர் பண்றதா கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இந்தியால மட்டும் 2000 தியேட்டர் கிட்ட ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருந்தாங்க. ஜனவரி 25, 2013 விஸ்வரூபம் வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆச்சு. ஆனா தமிழ்நாட்டுல இந்த படம் ரிலீஸ் ஆக முடியாம பேன் பண்ணியிருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகி 13 நாள் கழிச்சு பிப்ரவரி 7ஆம் தேதி தான் தமிழ்நாட்டுல விஸ்வரூபம் ரிலீஸ் ஆச்சு. இவ்வளவு கான்ட்ரவர்சிஸ் ஃபேஸ் பண்ணி 13 நாள் கழிச்சு தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆனதாலேயே இந்த படத்துக்கு ஒரு வேற லெவல் ஓப்பனிங் இருந்தது. விஸ்வரூபம்க்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்து கூட படத்து மேல இருந்த ஹைப்னால 200 கோடிக்கு மேல பாக்ஸ் ஆபீஸ் பண்ணி உலகநாயகனுக்கு ஒரு ப்ராஃபிட்டான படமா அமைஞ்சது விஸ்வரூபம். இங்கே வாழும் தொடர்ந்து உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்து 9th பிளேஸ்ல இருக்கிற படம் சியான் விக்ரமோட ஐ. எந்திரன் 2010 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு சங்கர் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆக போற படம் ஐ. அப்புறம் சங்கர் விக்ரம் காம்போல இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் அன்னியன். சோ அன்னியனுக்கு அப்புறம் இவங்க 2 பேர் காம்போல ரிலீஸ் ஆகிற படங்கிறதாலேயே இந்த படத்துக்கு ஏகப்பட்ட ஹைப் இருந்தது. இது எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தோட டீசர் கட் ட்ரெய்லர் கட்லாம் என்னோட நீ இருந்தால் சாங்ல வர்ற அந்த பீஸ்ட் கெட்டப்ப அதிகமா காமிச்சிருந்தாங்க. அந்த கெட்டப்ப பார்த்த உடனே இந்த படத்துல பீஸ்ட் ரோல் அதிகமா இருக்கும் போலன்னு நம்பி ஆடியன்ஸ் இந்த படத்து மேல ரொம்ப ஹைப் ஆயிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அன்னியன்ல அம்பி ரெமோ அன்னியன் 3 டிஃபரெண்ட் கேரக்டர்ல விக்ரம் நடிச்சிருந்தாரு. சோ அதே மாதிரி இந்த படத்துல பீஸ்ட் மாதிரி ஒரு கேரக்டர்ல வருவாரு போல நினைச்சு ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு ஓவர் ஹைப் ஆயிட்டாங்க. இந்த ஓவர் ஹைப்னால படத்துக்கு கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்துச்சு. அதே மாதிரி இந்த ஹைப்னால ஒரு நல்ல விஷயமும் நடந்தது. சியான் விக்ரம்க்கு அவரோட ஃபர்ஸ்ட் 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ண சான்ஸ் கிடைச்சது. சோ அந்த பீஸ்ட் ரோலை எக்ஸ்பெக்ட் பண்ணி போன ஆடியன்ஸ்க்கு என்னடா ஒரு பாட்ல வர இமேஜினேஷன் கேரக்டருக்கு இவ்வளவு ப்ரமோஷனா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க. பட் அந்த கேரக்டர் ஒரு பாட்டுக்கு தான் வருதுன்னு சங்கர் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தா ஐ ஒரு நார்மல் லவ் அண்ட் ரிவெஞ்ச் ஃபில்மா வேற லெவல் ஹிட் ஆயிருக்கும். பட் இருந்தாலுமே ஐ ப்ராஃபிட்டான படம் தான். கொஞ்சம் பேத்துக்கு தான் படம் ஒர்க் அவுட் ஆகல. ஹைப் இல்லாம பார்த்தா படம் நல்லாவே இருக்கும். அடுத்து 8th பிளேஸ்ல இருக்கிற படம் சூர்யாவோட அஞ்சான். அயன் சிங்கம் 7ஆம் அறிவு மாதிரி நிறைய ஹிட் கொடுத்து சூர்யா பீக் ஃபார்ம்ல இருந்த டைம்ல ரிலீஸ் ஆன படம் அஞ்சான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் போஸ்டர் ரிலீஸ் ஆன வாட்டி சூர்யாவோட லுக்குக்கே பயங்கரமான ஹைப் கிரியேட் ஆச்சு. சூர்யாவோட கெரியர்ல மோஸ்ட் ஸ்டைலிஷ் லுக்னு அஞ்சான் லுக்க சொல்லலாம். அவரோட ஹேர் ஸ்டைல் பியர்ட்லாம் செம்ம ட்ரெண்டா போச்சு. அப்போ அஞ்சானுக்கு அப்புறம் தான் இந்த பியர்ட் கல்ச்சரே சவுத் இந்தியால ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த படத்தோட டீசர் அண்ட் ட்ரெய்லர் கட்டெல்லாம் தரமா பண்ணிருப்பாரு லிங்குசாமி. நிதானமா இறைய தூக்கிட்டு போற கழுகுடா. தமிழ்ல மட்டும் இல்ல தெலுங்கு ஸ்டேட்ஸ்லாம் தெலுங்கு ஸ்டார்ஸ்க்கு எவ்வளவு ஹைப் இருக்குமோ அதே அளவுக்கு இந்த படத்துக்கும் ஹைப் இருந்தது. ஆல்ரெடி படத்துக்கு தேவையான ஹைப் இருக்கும் போது இந்த படத்தோட டைரக்டர் லிங்குசாமி தேவையில்லாம படத்தை கொஞ்சம் பில்டப் பண்ணி விட்டுருப்பாரு. அதுவே படத்துக்கு நெகட்டிவிட்டியா மாறிடுச்சு. நான் சொன்னேன் இதுவரை கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் முழுசா இறக்கணும்னு நினைச்சிருக்கேன். சும்மா வெறும் பேட்டிக்காக இல்லை, நானே அப்படி டியூன் ஆயிருக்கேன். அடுத்து 7th பிளேஸ்ல இருக்கிற படம் ஏகேவோட வலிமை. அடுத்தவனை காப்பாத்ததான் அழிக்கல. 2019 விஸ்வாசம் நேர்கொண்ட பறவைன்னு 2 ஹிட் கொடுத்திருந்தார் அஜித். அதே வருஷம் அக்டோபர்ல தான் வலிமை படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. 2.5 வருஷம் கழிச்சு 2022 தான் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த 2.5 வருஷம் கேப் தான் இந்த படத்தோட ஹைப்க்கு மிகப்பெரிய ரீசன். அப்புறம் ஹெச் வினோத்தும் சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1, நேர்கொண்ட பறவைன்னு 3 டிஃபரெண்ட் ஜானர்ல ஹிட் படங்கள் கொடுத்ததால அவர் மேலேயுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் போனே கபூர் 2 வருஷமா எந்த அப்டேட்டும் விடாம இருந்தாரு. வலிமை அப்டேட் எப்போ வரும்னு போற இடத்துல எல்லாம் கேட்டு அஜித் ஃபேன்ஸ் இந்த படத்தை சிங்கிள் ஹேண்டடா 2 வருஷமா ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதிகம் விவாதத்திற்கு உள்ளான வார்த்தை என்ன என்றால் அது வலிமை பட அப்டேட் தான். வலிமை அப்டேட் சொல்லுங்க. வலிமை அப்டேட். வலிமை அப்டேட். வலிமை அப்டேட்டா? அஸ்வன் வலிமை அப்டேட். அடுத்து 6th பிளேஸ்ல இருக்கிற படம் துப்பாக்கி. என் பேர் ஜெகதீஷ். இந்தியன் ஆர்மி. அவங்களா ஸ்லீப்பர்ஸ்.
2007ல போக்கிரி ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அழகிய தோன் மகன், குருவி, வில்லு, வேட்டைக்காரன், சுறா அப்படின்னு 5 பேக் டு பேக் ஃபிளாப் படங்கள் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் காவலன், நண்பன், வேலாயுதம்னு ஹிட் படங்கள் கொடுத்து கம்பேக் கொடுக்க முடியும் அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹோப் கொடுத்தாரு. இந்த 3 படத்துக்கு அப்புறம் 2012ல துப்பாக்கி டீசர் ரிலீஸ் ஆச்சு. I'm waiting. விஜயோட லுக், ஏஆர் முருகதாஸோட ஹிட் ரேஷியோ, டீசர்ல வந்த பிஜிஎம்னு துப்பாக்கி படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணுச்சு. இந்த படம் இவ்வளவு பெரிய ஹிட் ஆகும்னு ஃபேன்ஸ் எப்படி டீசர் ட்ரெய்லர் பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே செலிப்ரேஷன் வேற லெவலா பண்ணிட்டு இருந்தாங்க. படமும் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வேற லெவல் ஹிட் ஆச்சு. ஆல்ரெடி நம்ம சேனல்ல டாப் 10 தமிழ் ஆக்டர்ஸோட கம்பேக் வீடியோன்னு ஒன்று போட்டிருப்பேன். அதுல துப்பாக்கியை பத்தி நான் என்ன சொல்லியிருந்தனோ அதே பாயிண்ட்ஸ் தான் இதுலயும் ஆட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வீடியோட எண்ட்ல கூட உங்களுக்கு சஜஷன்ல வரும். நெக்ஸ்ட் 5th பிளேஸ்ல இருக்கிற படம் சூப்பர் ஸ்டாரோட எந்திரன். எந்திரனோட ஹைப்க்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கு. சிவாஜி சந்திரமுகிக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற படம், சங்கரோட டைரக்ஷன், சிவாஜிக்கு அப்புறம் சங்கர் ரஜினி காம்போ, ஹீரோயின் ஐஸ்வர்யா ராய், அப்புறம் தமிழ் சினிமாவோட ஹை பட்ஜெட் பிலிம், ஏஆர் ரஹ்மான் மியூசிக், படத்தோட கான்செப்டே சயின்ஸ் ஃபிக்ஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹைப் இந்த படத்துக்கு இருந்தது. அதே மாதிரி படத்துக்கும் பேன் இந்தியா ரீச் கிடைச்சி இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு. சவுத் இந்தியாவோட முதல் 300 கோடி கலெக்ஷன் அடிச்ச படம் எந்திரன். சோ எந்திரனுக்கு எவ்வளவு ஹைப் கிரியேட் பண்ணாங்களோ அதே அளவுக்கு படத்துலயுமே சரக்கு இருந்தது. இப்போ வர டெக்னாலஜி படங்கள் கூட எந்திரன் மாதிரி நிக்கவே முடியாது. அப்பவே சங்கர் அவ்வளவு அட்வான்ஸ்டா எடுத்திருப்பாரு. கோலிவுட் பண்ணதிலே ஒரு தரமான சம்பவம் எந்திரன் சொல்லலாம். அடுத்து 4th பிளேஸ்ல இருக்கிற படம் கபாலி. கபாலி அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்தே ஆடியன்ஸ் கிட்ட ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் தலைவர் ஃபுல் ஃபிளெஜ்டு சால்ட் அண்ட் பேப்பர் லுக்ல நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட டீசர் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீசர் இன் சூப்பர் ஸ்டார் கரியர்னே சொல்லலாம். குனிஞ்சி சொல்லுங்க எஜுமா, அப்படி வந்து நிப்பானே அந்த மாதிரி கபாலி நடிச்சியாடா. கபாலி டீசர்ல வந்த டைலாக் அவ்வளோ வைரலா போயிட்டு இருந்தது. தமிழ்ல மட்டும் இல்ல, பேன் இந்தியா ஃபுல்லா, மலேசியா, சிங்கப்பூர்ல எல்லாம் கூட இந்த டீசருக்கு வேற லெவல் ரீச் இருந்தது. அடுத்து இந்த டீசரையே ஓட வர்ற மாதிரி நெருப்புடான ஒரு சாங் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த சாங் மட்டும் இல்ல, கபாலில வர்ற எல்லா சாங்குமே கல்ட்டா இருக்கும். அதே மாதிரி படத்தோட ப்ரொடக்ஷன் சைடும் ப்ரமோஷனை பிரம்மாண்டமா பண்ணிருப்பாங்க. சொல்ல போனா எந்திரனோட சீக்வல் 2.2 விடவே கபாலிக்கு தான் ஹைப் அதிகமா இருந்தது. சோ தலைவர் லுக்கு, டீசர் கிரியேட் பண்ண ஓம், நெருப்புடா சாங்னு எல்லாம் சேர்ந்து இந்த படத்துக்கு வேர்ல்ட் வைட் ஒரு வேற லெவல் ஓப்பனிங்கை கிரியேட் பண்ணுச்சு. இந்த படத்துக்குமே மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வந்தது. ஆனாலும் இந்த படத்து மேல இருந்த ஹைப்னால 300 கோடிக்கு மேல பாக்ஸ் ஆபீஸ் பண்ணுச்சு. அடுத்து 3rd பிளேஸ்ல இருக்கிற படம் உலகநாயகனோட விக்ரம். பாகுபலி, RRR, KGF மாதிரி பேன் இந்தியா படங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்ல எப்ப இந்த மாதிரி படம் வரும், தமிழ் சினிமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, தமிழ் சினிமாக்கு கம்பேக் தேவைன்னு நிறைய யூடியூபர்ஸ் மீடியாலாம் தமிழ் சினிமா ஃபார்ம் அவுட்ங்கிற மாதிரியே ஒரு போர்ட்ரே பண்ணிட்டு இருந்த டைம் அது. பட் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஃபார்ம் அவுட்ங்கிறது ஒண்ணு இப்போ வரைக்கும் எந்த வருஷமும் வந்ததே இல்லை. எல்லா வருஷமும் அட்லீஸ்ட் 10-15 நல்ல படங்களாவது டெலிவர் பண்ற இண்டஸ்ட்ரி தான் கோலிவுட். ஆனா இவங்க மத்த இண்டஸ்ட்ரியில இருந்து ஏதாவது 2-3 ஹிட் கண்டினியூஸா வந்துட்டா போதும், தமிழ்ல ஏன் வரல அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருப்பாங்க. சோ அந்த டைம்ல அவங்க வாயெல்லாம் அடைச்ச படம் தான் விக்ரம். இந்த படத்தோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் மாநகரம், கைதி, மாஸ்டர்னு ஹேட்ரிக் பிளாக் பஸ்டர் கொடுத்திருந்தாரு. அப்புறம் உலகநாயகன், விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில் 3 நடிப்பு அரக்கர்களை ஒரே படத்துல லீடா கேஸ்ட் பண்ணி படத்து மேல ஒரு ஹைப்பை லோக்கி கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு. இவங்க 3 பேர் இல்லாம சூர்யா வேற படத்துல ரோலெக்ஸ்ங்கிற கேரக்டரா நடிக்க போறாரு அப்படின்னு படம் ரிலீஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே லீக் ஆயிடுச்சு. சோ அது ஒரு பக்கம் ஹைப்பை கிரியேட் பண்ணிடுச்சு. இது எல்லாத்துக்கும் மேல படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நைட் லோகேஷ் ஒரு ட்வீட் போட்டாரு. விக்ரம் பாக்குறதுக்கு முன்னாடி கைதியை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு ஒரு வெடியை தூக்கி போட்டாரு. மார்வல், டிசி மாதிரி ஹாலிவுட்ல மட்டுமே நம்ம பார்த்த அந்த யூனிவர்ஸ் கான்செப்ட் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்தார் லோகேஷ். சோ இந்த டாப் 10 லிஸ்ட்லயே விக்ரமோட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட ஃபேவரட். மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம்.
ஆஃப்டர் விக்ரம், பொன்னியின் செல்வன், ஜெயிலர், லியோன்னு 4 இண்டஸ்ட்ரி ஹிட் கோலிவுட்ல இருந்து வந்தது. ஆனாலும் தமிழ் சினிமாக்கு கம்பேக் தேவைன்னு இப்போ திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வருஷம் மலையாளம்ல மஞ்சுமேல் பாய்ஸ், பிரேமலு, பிரம்மயுகம் மாதிரி படங்கள் பேக் டு பேக் ஹிட் ஆனதுனால தமிழ் சினிமாவால இந்த வருஷம் ஒரு ஹிட் கூட கொடுக்க முடியல அப்படின்னு நிறைய யூடியூப் சேனலே வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க. கோலிவுட்ல ஜெயிலர், லியோன்னு 2 600 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணி 8 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள தமிழ் சினிமாவோட கம்பேக்கை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து கங்குவா, கோட், வேட்டையன், தங்கலான், விடாமுயற்சி, STR48, இந்தியன் 2ன்னு பெரிய லைனப்பே இருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 மாசம் பெரிய படம் வரலன உடனே தமிழ் சினிமா ஃபார்ம் அவுட் ஆயிடுச்சுங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. அடுத்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற படம் பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன்கிற நாவல் ஆல்ரெடி மக்கள் மத்தியில ஃபேமஸா இருந்ததால அதை படமாக்க போறங்கிறதே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான். அப்புறம் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறது மணிரத்னம், AR ரஹ்மானோட மியூசிக், சியான் விக்ரம், ஜெயம் ரவி, த்ரிஷா, ஐஸ்வர்யா ராய்னு தமிழ் சினிமாவோட மோஸ்ட் பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்டா பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆச்சு. பொன்னியின் செல்வன் நாவல் படிச்சவங்க அவங்க இமேஜின் பண்ண விஷுவலை ஸ்கிரீன்ல பார்க்க எக்ஸைட்டா இருந்தாங்க. நாவல் படிக்காதவங்க இந்த கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸைட்டா இருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் தமிழ்நாட்டுல முக்காவாசி தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருந்தது. முக்கியமா வீட்டுல இருக்க தாத்தா பாட்டி வயசானவங்க எல்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு தியேட்டருக்கு வந்து பார்த்த படம் பொன்னியின் செல்வன். தமிழ் சினிமால ஹிஸ்டாரிக் படம் எடுத்தாலே ஓடாதுங்கிற பின்பத்தை உடைச்ச படம் பொன்னியின் செல்வன். படத்தோட மொத்த பட்ஜெட்டுமே பார்ட் 1ஓட கலெக்ஷன்லயே டேலி ஆயிடுச்சு. சோ பார்ட் 2ஓட கலெக்ஷன் எல்லாமே ப்ரொடியூசருக்கு லாபம் தான். சோ இந்த படத்தோட சக்சஸ்னால தான் இப்போ தமிழ்ல நிறைய ஹிஸ்டாரிக்கல் படங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து இந்த லிஸ்ட்ல நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிற படம் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்தே விஜய் ஃபேன்ஸ் இந்த படத்தை ஹைப்லயே வச்சிருந்தாங்க. லியோன்னு டைட்டில் வர்றதுக்கு முன்னாடி தளபதி 67 இருக்கும் போதே அந்த ஹேஷ்டாக் ட்ரெண்ட்லயே வச்சிருந்தாங்க. அதே மாதிரி லோகேஷ் கிரியேட் பண்ண LCUக்கு பேன் இந்தியா ஃபுல்லாவே ஒரு ஹைப் பீக்ல இருந்தது. மாஸ்டருக்கு அப்புறம் தளபதி விஜய் காம்போ, இது எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ வரைக்குமே இந்த படம் LCUல இருக்கா இல்லையா அப்படிங்கிற சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணியே ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க லியோ டீம். இந்த படத்துக்கு 1000 கோடி அடிக்க கூட சான்ஸ் இருக்குங்கிற அளவுக்கு படத்தோட ஹைப் இருந்தது. அது மட்டும் இல்லாம ஜெயிலர், லியோ 2 படமே ஹிந்தி ரிலீஸ் இல்லாமயே 600 கோடி கலெக்ஷன் பண்ணுச்சு. இன்னைக்கு நிலைமைக்கு ஹிந்தி ஆடியன்ஸ் சவுத்ல இருந்து எந்த பெரிய ஆக்டர்ஸ் படம் வந்தாலும் அதை வரவேற்க ரெடியா இருக்காங்க. சோ ஹிந்தி ரிலீஸ் மட்டும் ப்ராப்பரா கிடைச்சிருந்தா இந்த 2 படத்துக்குமே 800 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு. லியோல அது குறையா இருக்கு, இது குறையா இருக்குன்னு நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த படத்தை கொண்டாடுறதுக்கு அதை விட நிறைய காரணங்கள் இருக்கு. விஜய் படங்கள்ல எந்த படத்துக்கு பார்ட் 2 வேணும்னு விஜய் ஃபேன்ஸ் கிட்ட கேட்டா கண்டிப்பா முக்காவாசி ஃபேன்ஸ் லியோ 2 தான் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு லியோல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சோ அவ்வளவுதான், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த டாப் 10 மோஸ்ட் ஹைப்டு மூவிஸ்ல நீங்க எக்ஸ்பெக்டேஷனோட போய் ஃபுல்ஃபில்லா சாட்டிஸ்ஃபை ஆன படம் இது. அதே மாதிரி நீங்க ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்த படம் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.